எல்லோருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் பாபாஜி முத்துக்குமார் பேசுகிறேன். இப்போ ஒரு 10 பேர்கிட்ட கேட்டிங்கனாக்கா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லுவாங்க, நான் வந்து ஆடிட்டராக இருக்கேன், இன்னொருத்தர் வந்து நான் வந்து டாக்டராக இருக்கேன், இன்னொருத்தர் கேட்டால் நான் இன்ஜினியராக இருக்கேன். அந்த மாதிரி பலதரப்பட்ட மக்கள் பலதரப்பட்ட பேர் சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ என்ன ஆகிடுச்சுனாக்கா நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா நான் ஆன்மீகத்தில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இன்னமும் ஆன்மீகம்ன்றது ஒரு தனி சப்ஜெக்ட் மாதிரி இருக்கும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்மீகன்றது ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் அது கலந்துருக்கணும். ஓகேவா? அப்போது ஆன்மீகம்னா என்ன அது முதல் தெரிஞ்சுக்கணும்ல. ஆன்மீகம்னா என்ன தெரிஞ்சால் தானே நம்ம அதுக்குள்ளே இருக்குமா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? அது இப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா ஆன்மீகன்றது ஒரு சைட் பிஸ்னஸ் மாதிரியே வச்சுக்கிட்டாங்க. பணம் சம்பாதிக்கிறது இல்லாட்டி புகழ் சம்பாதிக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம். பட் அது வந்து உண்மையான ஆன்மீகமே கிடையாது. அப்போது ஆன்மீகம்னா என்ன, ஆன்மீகம்னா என்னன்னு கேட்டாக்கா சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஆன்மாவை அறிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க சொல்லுவாங்க ஆன்மாவை அறிதல், அப்படி இல்லைன்னாக்கா தன்னை அறிதல் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் உண்மையான ஆன்மீகமாக பார்த்தாங்கனாக்கா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதெல்லாம் ஓகே, அது வந்து ஹையர் லெவலில் ஓகே. பட் லோயர் லெவல் இப்போ சராசரி மக்கள் வந்து ஆன்மீகத்தை பற்றி தெரியலனாக்கா அவங்கக்கிட்ட போய் ஆன்மாவை அறிதல்னாக்கா அவங்களுக்கு வந்து என்னமோ புரியாது, ஒன்றுமே புரியாது. அப்போது உண்மையான ஆன்மீகம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இது வந்து எப்படின்னாக்கா சராசரி மக்கள் வந்து ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன். அப்போது உண்மையான ஆன்மீகம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சத்தியம், நேர்மை, உண்மை, பொறுமை, மெயினாக வந்து சகிப்புத்தன்மை. இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா இத்தனை மைகளும் கலந்தது தான் ஆன்மீகம். இதில் முக்கியமானது எதுனாக்கா சகிப்புத்தன்மை. ஓகே, சகிப்புத்தன்மைனாக்கா நம்மளை நோக்கி சில பேர் வந்து தேவையில்லாத கமெண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஏன்னாக்கா நம்மளை அந்த ஃபீல்ட்லேருந்து டைவர்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னாக்கா நம்ம ஒரு சத்தியத்தை நோக்கி நம்ம நடக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா மாயை வந்து 4 கைகள் வந்து நம்ம காலை பிடிச்சி இழுப்போம். நீ வா, பின்னாடி வா, பின்னாடி வா, சராசரி வாழ்க்கைக்கு வான்னு சொல்லி 4 கைகள் வந்து நம்மளை பிடிச்சி இழுப்போம். இதெல்லாம் தாண்டி நம்ம முன்னேறது தான் ஆன்மீகமே. இதுக்கு நம்மளுக்கு மெயினாக என்ன தேவைன்னு பார்த்தோம்னாக்கா பொறுமை ப்ளஸ் சகிப்புத்தன்மை. இதெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து ஆன்மீகத்துக்குள்ளே நுழைய முடியாது. ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் அடங்கினது தான் வந்து ஆன்மீகமே. இது வந்து நம்மளுக்குள்ளே இருந்துட்டு நம்ம வந்து கரெக்டாக கடைப்பிடிச்சோம்னாக்கா நம்ம வந்து உண்மையான ஆன்மீகத்தில் இருக்கோம்னு அர்த்தம். ஓகேவா? ஐயப்பனோட 18 படிகளோட தத்துவமே என்னன்னாக்கா ஒவ்வொரு படி ஏறும்போதும் நமக்குள்ளே இருக்கிற கெட்ட எண்ணங்கள், ஐயப்பனோட படிக்கட்டு மட்டும் இல்லை, இப்போ காசி அந்த மாதிரிலாம் புனித நீராடுறோம், புனிதமான கோயிலுக்கெல்லாம் போகிறோம். அந்த மாதிரிலாம் போகும்போது என்ன ஆகும்னாக்கா சில பேரில் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் தூக்கி போட்டுட்டு வந்துடுவாங்க. இனிமேல் நான் இந்த ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. ஏதோ அவங்களுக்கு தேவையில்லையோ அதை தூக்கி போட்டு வந்துடுவாங்க. அது வந்து கரெக்டாக அது கிடையாது. உண்மையான அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா நமக்குள்ளே இருக்கிற தீய எண்ணங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குல்ல ஒவ்வொன்றும், அதை களையும் போது தான் நம்ம வந்து அடுத்த படி வைக்கிறதுக்கே நம்மளுக்கு வந்து தகுதி இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் நான் வந்து ஆன்மீகத்தில் இருக்கேன், நான் வந்து 10 வேளை பூஜை பண்ணுறேன், இத்தனை வாட்டி வந்து நான் தொழுகிறேன், திறந்து இது பண்ணாலும் பிரயோஜனமே கிடையாது. ஓகேவா? கடவுள் வந்து அதை பார்க்க மாட்டார். உள்ளுக்குள்ளே இருக்கிற அழகெல்லாம் பார்ப்பாரு தவிர வெளி தோற்றத்தை வந்து கடவுள் எப்பவுமே பார்க்க மாட்டார். ஓகேவா? ஸோ இதுக்கெல்லாம் நம்ம வந்து கடந்து வர்றதுக்கு இப்போ நான் சொன்ன இத்தனை படிகள் தான் வந்து முக்கியமாக நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டியது. ஓகேவா? இதெல்லாம் பண்ணோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஆன்மா அறியது அதுதான். அதனால தான் 18 படி அங்கே ஏறும்போது அங்கே வந்து தத்துவமசின்னு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம அந்த 18 தீய எண்ணங்களை தீய குணங்களை நம்ம வந்து எடுத்துட்டோம்னாக்கா நம்ம புனிதமான ஆயிடுவோம். உள்ளுக்குள்ளே ஒரு தெய்வீக உணர்வு வர ஆரம்பிச்சோம். அந்த உணர்வு தான் பார்த்தோம்னாக்கா கடவுள்கிட்ட இருக்கிற ஒன்று. அப்போ தான் அந்த தத்துவமசியோட தத்துவமே என்னன்னு பார்த்தோம்னாக்கா நீயும் நானும் வேறு இல்லை, நம்ம 2 பேருமே ஒன்று. அதாவது கடவுள் வேறு இல்லை, நம்ம வேறு இல்லை, நமக்குள்ளேயே ஃபுல்லாக கடவுள் வந்து 100% நமக்குள்ளே இருக்காருன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு சில பேர்கிட்ட வந்து 75% தீய குணங்கள் இருக்கும், 25% நல்ல எண்ணங்கள் இருக்கும். அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கலைக்கும்போது
50% நல்ல எண்ணங்கள் இருக்கும், 50% தீய எண்ணங்கள் இருக்கும். அதாவது கடவுள் பாதி மிருகம் பாதி சொல்கிறாங்களே அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அதுவும் கடக்கும்போது 75% வந்து நல்ல எண்ணங்கள் இருக்கும், 25% அப்படியே படிப்படியாக நம்ம வந்து முன்னேறிட்டு வரும்போது கடைசியில் 100% பார்த்தாக்கா ஃபுல்லுக்குள்ளே பியூர் தெய்வீக ஒளி தான் நமக்குள்ளே இருக்கும். ஏன்னா அமைதின்ற ஒரு இடத்துக்கு போனாலே அந்த இடத்துல வந்து ஒரு பிரகாசமான வெளிச்சம் இருக்கும். இப்போ நம்ம மனசு வந்து ஃபுல்லாகவே 100% அமைதி இருந்தோம்னாக்கா அப்போ 100% வந்து தெய்வீக ஒளி இருக்கும் அந்த இடத்துல. அப்போது நம்ம வேறு இல்லை, இறைவன் வேறு இல்லை. இதுதான் உண்மையான ஆன்மீகத்துக்கு ஒரு உதாரணம். ஓகேவா? இதை கடைப்பிடித்து எல்லாருமே அந்த இறை தத்துவத்துக்கிட்ட போய் அடையணுன்ட்டு நான் உங்களை மன்றாடி வேண்டிக்கொள்கிறேன், கடவுள்கிட்டையும் பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த இதில் சந்திப்போம். ஓ பிரியா பாபாஜி நம ஓம்.